நம்ம என்ன சொல்றோம்? பொதுமறை என்று என்ன செய்யறோம்? அழைக்கிறோம். ஏன் பொதுமறை என்று அழைக்கிறோம்? உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொதுவாக என்ன செய்கிறது? இந்த திருக்குறள் இருந்து கொண்டே இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த திருக்குறள் இன்றளவும் என்ன செய்கிறது? தொடர்ந்து என்ன செய்கிறது? இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா மனித வாழ்க்கையை பற்றி திருக்குறள் சொல்லாத விஷயங்களே கிடையாது. சரியா? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட திருக்குறள் சொன்ன மாதிரி வேற எந்த பாடல்களையும் என்ன செய்யல சொல்லலை. ஸோ மனிதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அறம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த அறத்துப்பாடில் பார்த்தீங்கன்னா 350 பாடல்கள் இருக்குது. இந்த 350 பாடல்களையும் நம்ம படிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் எவ்வாறு என்ன செய்யலாம், அறங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறது. சரிங்களா? அடுத்து பொருட்துப்பால். பொருள் அப்படின்னு சொன்னாது வாழ்க்கைக்கு நம்ம என்ன தேவை? பொருள் தேவை. சரியா? அந்த பொருளை நம்ம எவ்வளவு ஈட்டப்பட வேண்டும், அது எந்த வகையிலெல்லாம் பொருள் ஈட்டப்பட வேண்டும் என்பதை ஏறத்தாழ 200 பாடல்கள் 700 பாடல்கள் என்ன செய்கின்றன, விளக்குகின்றன. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பம். இன்பம் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையை எவ்வாறு, இல்லற வாழ்க்கையை எவ்வாறு என்ன செய்யலாம், நடத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்வதுதான் மீதி 250 பாடல்கள். சரியா? ஆக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த திருக்குறள் சொல்லிக் கொண்டிருப்பதுதான் அந்த திருக்குறளுடைய சிறப்பு. அதனால இன்றளவும் இன்றைக்கும் பாடல்கள் என்ன செய்யறாங்க, இந்த திருக்குறளை என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக என்ன செய்யறாங்க, வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம அப்துல் கலாம் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் யார்? அவரு அவருக்கு ஒரு பாடல், ஒரு திருக்குறள் பாடல் என்னது, பிடித்த பாடல் உண்டு. சரிங்களா? அவர் என்னது, அறிவற்றும் காக்கும் கருவி செல்வார்க்கும் ஒளிகள் ஆகா ஆகா அரண். அப்படின்னா என்ன? வெரி குட், வெரி குட். ஆக அறிவாற்றலை நாம் பிரித்து கொண்டால் நம் வாழ்க்கையை எப்படி என்ன செய்யலாம், வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கும். நம்மளை என்ன செய்ய முடியாது, யாராலையும் அறிக்க முடியாது என்பதுதான் அந்த திருக்குறள். அவர் வாழ்நாள் முழுக்க அந்த திருக்குறளை எங்கே சென்றாலும் அந்த திருக்குறளை சொல்வது வழக்கம். சரிங்களா? அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருக்குறள் பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால தான் இந்த திருக்குறளுடைய சிறப்பு அப்படிங்கிறத சொல்றோம். அதே மாதிரி டாக்டர் சாலினி அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு திருக்குறளை காட்டினாங்க. எப்பொருள் யார் யார் வாய் காப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு. காரணம் அவங்க எதுக்கு காரணம், அந்த திருக்குறளை என் வாழ்நாளில் நான் பெரிதாக கருதுகிறேன் அப்படின்னு சொன்னால் பல விஷயங்கள் என்ன செய்தாலும் நம்ம என்ன செய்யணும், யோசித்து என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். அவரை பார்த்தீங்கன்னா அவங்க சைக்காட்ரிஸ்ட் இல்லையா, அந்த பாடத்தை பெண்கள் படிக்கக்கூடாது என்று அந்த காலத்தில் அவங்களுக்கு நிறைய ஃபோர்ஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த திருக்குறள் தான் அவங்க என்ன செஞ்சு அந்த பாடத்தை படிக்க வச்சது. அதே போல எனக்கும் ஒரு திருக்குறள் பிடித்தமான ஒன்று, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குறள். ஸோ இதற்கு என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அவங்க குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குறள். ஒவ்வொரு மனிதனிடம் நல்ல குணங்களுக்கும் கெட்ட குணங்களும் இருந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? வாழ்நாளில் சிறு சிறு தவறுகள் என்ன செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அவனுடைய நல்ல குணங்களை கெட்ட குணங்களை என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எது அதிகமாக இருக்கிறதோ அதை கருத்தில் கொண்டு தான் அந்த மனிதன் என்ன செய்யணும், நம்ம தீர்மானிக்கணும். நல்லவனா கெட்டவனா என்று செய்யணும், தீர்மானிக்க வேண்டும். சரிங்களா? ஆகவே நீங்க திருக்குறளை மனப்பாட பதியாக நீங்க என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணாமல் அதோட பொருளை அறிந்து அது வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும், கடைபிடிப்பதற்கு வேண்டுமா உங்கள் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன்.